மீண்டும் மீண்டும் இந்த இலங்கை மக்களுக்கும் சர்வதேசத்திற்கும் இலங்கை முஸ்லிம்களாக நாம் ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். எங்களில் யாரும் பயங்கரவாதிகள் அல்ல. நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த தாய் திருநாட்டுக்கு நலவு செய்யக்கூடியவர்கள். இந்த வெள்ள அனர்த்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க பார்த்தாலும் தொப்பி போட்ட மக்களை பார்க்க முடியும், எங்க பார்த்தாலும் ஜுப்பா உடுத்த சகோதரர்களை பார்க்க முடியும். ஆயிரக்கணக்கான மக்கள் களத்தில் இறங்கி வீடுகளை துப்புரவு செய்தார்கள், பள்ளிவாயல்களை துப்புரவு செய்தார்கள், மதத்தலங்களை துப்புரவு செய்தார்கள், குப்பைகளை அள்ளினார்கள். அரசியல் தலைவர்களில் இருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் இந்த நிலை வரைக்கும் குப்பைகளை அள்ளக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். வேற எங்க இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்க முடியும்? இதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனுன் நசீஹா, மார்க்கம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான். இஸ்லாம்னாலே என்னன்னா பிறர் நலம் நாடுவதுதான். வெள்ளம் பிட்டியவனுடைய நிலை ஒருபுறமாக இருந்தால் கம்பளைக்கு என்ன ஆனதுன்றே நமக்கு தெரியாம போயிடுச்சு. கம்பளைய 3 நாளா தேடி இருக்கிறோம், குற்றாமுள்ள பகுதிகளை 3 நாளா தேடி இருக்கிறோம். தும்மோதரைக்கு என்ன நடந்ததுங்கிறது தெரியாம போயிடுச்சு. சில்மியாபுர என்ன நடக்குமோ என்கிற ஒரு அச்சம் ஏற்பட்ட நிலை இருந்தது. அரசாங்கத்தினுடைய பேச்சாளர்களும் அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களும் பசியோடு உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு நிலைமை அது அவங்களோட பிழை கிடையாது. வேற எதுவும் பண்ண முடியாது. இங்க யாரும் கடவுள் கிடையாது, இங்க யாரும் இறைவன் கிடையாது. முடிஞ்சதை வைத்துத்தான் நாம் எதையும் பண்ண முடியும். இந்த மாதிரியான நேரங்கள்ல கம்பள மக்கள் அளவுக்கு நமக்கு பாதிப்பு வரலன்னு நம்ம ஓரளவுக்கு அமைதிப்படுத்திக் கொள்ள முடியும். நம்ம அளவுக்கு இன்னொருத்தருக்கு வரலன்னு இன்னொருத்தர் அமைதிப்படுத்திக் கொள்வாரு. மொத்தத்துல நம்ம அத்தனை பேரும் என்ன நினைக்கணும்னு கேட்டா, காசா மக்கள் அளவுக்கு நமக்கு எதுவுமே நடக்கல. அதை பார்த்து இங்க நம்ம அத்தனை பேருமே ஒரு நிலைக்கு வந்து விடலாம். காசாவுல 170 மருத்துவ கல்லூரி மாணவர்கள் டாக்டர்களாக பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அல்ஷிஃபா மருத்துவமனையில விழுந்துட்டோம்னு விழுந்தே இருக்க முடியாது, எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்கணும். நடந்துருச்சு, இப்படி ஒண்ணு ஆயிடுச்சு, அதுக்காக என்ன பண்ண முடியும்? அதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? அதனாலதான் வைதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏதாவது ஒரு முசீபத்து ஏற்பட்டு விட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிட்டு அடுத்த கட்டம் நகர்ந்து விடுவார்கள். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புயல் வெள்ள அனர்த்தம் வளமையாக நம்முடைய நாட்டில் வெள்ளம் பிட்டிய பகுதிகளுக்கு 2016 ஒரு பாரிய இதே மாதிரியான ஒரு வெள்ளம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு ஆங்காங்கே அவ்வப்போது வெள்ள அனர்த்தங்கள் வருவது வழக்கமாக இருந்து வந்தது. ஆனா இந்த வாட்டி நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதமாக இலங்கையில 20 மாவட்டங்கள் மொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு கடுமையான பாதிப்பு. நேற்று வரைக்கும் உயர்நிலையில் இருந்த பல சகோதரர்கள் இன்றைக்கு கீழ்நிலைக்கு பொருளாதாரத்தில் வந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆல்ரெடி ஒரு கீழ்நிலையில பொருளாதாரத்தில் இருந்த சகோதரர்கள் அதைவிட தாழ்ந்த நிலைக்கு போயிருக்கக்கூடிய ஒரு கவலையான நிலையெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. நாட்டின் எந்த பக்கத்துக்கு நம்ம போனாலும் மக்களுடைய அவலங்கள் கஷ்டங்கள் கண்ணுக்கு முன்னால் தெரிந்து கொண்டே இருக்கிறது. உலக வங்கியினுடைய கருத்து பிரகாரம் 4.5 பில்லியன் USD அளவுக்கு நஷ்டத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஆல்ரெடி நம்ம கடன்ல இருக்கிறோம். 65 பில்லியனுக்கு மேல நாடு கடன்லையும் இருக்கக்கூடிய நேரத்தில், திரும்ப நம்ம IMFல கடன் எடுத்திருக்கக்கூடிய நேரத்தில், இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அனர்த்தத்தில் உலக வங்கியின் கணக்கீட்டின் படி மாத்திரமே 4.5 பில்லியன் USD அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. 3.5 லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் முன்னணியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களும் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை கண்காணிக்கக்கூடிய நிறுவனங்களும் சில நேரம் 50% மேல இலங்கை மீண்டும் ஒரு எகானமிக் கிரைசிஸுக்குள்ள போகலாம், பொருளாதாரம் அந்த நிலைக்கு தள்ளப்படலாம் என்று எச்சரிக்கை விடுக்கிற அளவுக்கு நிலைமை இருக்குது. காரணம் என்னன்னா, நிதி தேவைப்படுவது டாலர்ல. டாலர் பற்றாக்குறை ஒன்று ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய அழுத்தமாக நாட்டுக்குள்ள மாறிடும். இதுவரைக்கும் நிறைய நிதி உதவிகள் வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்குது. இந்த நிதி உதவிகள் அத்தனையுமே மக்களுக்கு அன்றாட செலவீனங்களுக்கு கொடுத்து முடிச்சிட்டாலே அதுக்கு மேல அபிவிருத்திகளை செய்வதற்கு எதுவுமே மிஞ்சாது என்று சொல்லி இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய பிரபலமான பொருளாதார நிபுணர்களை மேற்கோள் காட்டி லண்டன் BBC முழுமையான ஒரு தரவுடனான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடியும். இது எல்லாமே இன்னும் ஒரு பெரிய அழுத்தத்தையும் பயத்தையும் உண்டாக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. ஆனா நம்ம இந்த நேரத்தில் என்ன நினைக்கணும்னு சொன்னா, அல்லாஹு தஆலா மிக அழகாக ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறான். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ. மனிதர்களை பயத்தை கொண்டு சோதிப்போம், பசியை கொண்டு சோதிப்போம், உயிர்களை பலியெடுத்து நாங்க சோதிப்போம், சொத்துக்களை இல்லாமலாக்கி நாங்க சோதிப்போம் சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லிட்டு என்ன சொல்றானா, இந்த நேரங்கள்ல நல்லவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கட்டளை தத்துவமாக
இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயும் இதைவிட பெரிய யுத்தங்கள் அளவுக்கு நபிகள் நாயகத்தினுடைய சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நேரங்களிலையும் வைதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏதாவது ஒரு முசீபத்து வந்துருச்சுன்னு சொன்னா, ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னா, இஸ்லாமியர்களாக நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் தட்டி வீசிட்டு அடுத்த கட்டம் போக வேண்டியதுதான். அதையே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா சொத்துக்களை இழந்திருக்கிறோம், பயம் ஏற்பட்டு இருக்கிற அந்த நேரம், தண்ணீர் நிரம்பி வருகிற நேரம், வெள்ளம் பிட்டியவனுடைய நிலை ஒருபுறமாக இருந்தால் கம்பளைக்கு என்ன ஆனதுன்றே நமக்கு தெரியாம போயிடுச்சு. கம்பளைய 3 நாளா தேடி இருக்கிறோம், குற்றாமுள்ள பகுதிகளை 3 நாளா தேடி இருக்கிறோம், தும்மோதரைக்கு என்ன நடந்ததுங்கிறது தெரியாம போயிடுச்சு, சில்மியாப்புற என்ன நடக்குமோ என்கிற ஒரு அச்சம் ஏற்பட்ட நிலை இருந்தது. அரசாங்கத்தினுடைய பேச்சாளர்களும் அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களும் பசியோடு உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு நிலைமை அது அவங்களோட பிழை கிடையாது. வேற எதுவும் பண்ண முடியாது. இங்க யாரும் கடவுள் கிடையாது, இங்க யாரும் இறைவன் கிடையாது. முடிஞ்சதை வைத்துத்தான் நாம் எதையும் பண்ண முடியும். இந்த மாதிரியான நேரங்கள்ல கம்பள மக்கள் அளவுக்கு நமக்கு பாதிப்பு வரலன்னு நம்ம ஓரளவுக்கு அமைதிப்படுத்திக் கொள்ள முடியும். நம்ம அளவுக்கு இன்னொருத்தருக்கு வரலன்னு இன்னொருத்தர் அமைதிப்படுத்திக் கொள்வாரு. மொத்தத்துல நம்ம அத்தனை பேரும் என்ன நினைக்கணும்னு கேட்டா, காசா மக்கள் அளவுக்கு நமக்கு எதுவுமே நடக்கல, அதை பார்த்து இங்க நம்ம அத்தனை பேருமே ஒரு நிலைக்கு வந்து விடலாம். இன்னைக்கு நாம உடனடியாக ரிகவர் ஆயிட்டோம், இங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த மக்களுடைய நிலை இதை விட அதல பாதாளத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். ஆனா அவங்க எந்திரிச்சு வந்துட்டாங்க. காசாவுல 170 மருத்துவ கல்லூரி மாணவர்கள் டாக்டர்களாக பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அல்ஷிஃபா மருத்துவமனையில விழுந்துட்டோம்னு விழுந்தே இருக்க முடியாது, எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்கணும். நடந்துருச்சு, இப்படி ஒண்ணு ஆயிடுச்சு, அதுக்காக என்ன பண்ண முடியும்? அதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? அதனாலதான் வைதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏதாவது ஒரு முசீபத்து ஏற்பட்டு விட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிட்டு அடுத்த கட்டம் நகர்ந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அழகான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார்கள், தன்னோடு நெருங்கி பழகிய சஹாபாக்களை யுத்த களங்களிலே இழந்தார்கள், பலவிதமான அழிவுகளை சமூகம் கண்டது. அதையெல்லாம் தாண்டி நம்ம பக்குவப்படுத்தி கொண்டு வந்தாங்க. இவ்வளவு கஷ்டத்துல இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும் மீண்டும் மீண்டும் இந்த இலங்கை மக்களுக்கும் சர்வதேசத்திற்கும் இலங்கை முஸ்லிம்களாக நாம் ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எங்களில் யாரும் பயங்கரவாதிகள் அல்ல. நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த தாய் திருநாட்டுக்கு நலவு செய்யக்கூடியவர்கள். இந்த வெள்ள அனர்த்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க பார்த்தாலும் தொப்பி போட்ட மக்களை பார்க்க முடியும், எங்க பார்த்தாலும் ஜுப்பா உடுத்த சகோதரர்களை பார்க்க முடியும். ஆயிரக்கணக்கான மக்கள் களத்தில் இறங்கி வீடுகளை துப்புரவு செய்தார்கள், பள்ளிவாயல்களை துப்புரவு செய்தார்கள், மதத்தலங்களை துப்புரவு செய்தார்கள், குப்பைகளை அள்ளினார்கள். அரசியல் தலைவர்களில் இருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் இந்த நிலை வரைக்கும் குப்பைகளை அள்ளக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். வேற எங்க இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்க முடியும்? இதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனுன் நஸீஹா, மார்க்கம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான். இஸ்லாம்னாலே என்னன்னா பிறர் நலம் நாடுவதுதான். எங்களுக்கு இந்த பொருளாதார உதவி நிறைய பேர் பண்றாங்க. அதுல ஒரு சகோதரி தெமட்டகொட பகுதிகளில் இருந்து என்னை தொடர்பு கொண்டாங்க. 10,000 ரூபாய் உங்க அக்கவுண்ட்டுக்கு நாங்க போட்டுருக்கிறோம், இந்த 10,000 ரூபாயை நீங்க இதுக்கு பயன்படுத்திக்கிறீங்க சரிமான. நான் போனை வைக்கும் போது ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், மனதுல தோன்றியது என்று சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு 4 குமரி பிள்ளைகள் இருக்கிறார்கள், இளம் பிள்ளைகள் 4 பேர் இருக்கிறாங்க, நாங்க வாடகை வீட்டுல இருக்கிறோம், நான் எப்படியாவது ஒரு வீடு கட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த ஆசைக்காக காசு சேர்க்க ஆரம்பிச்சேன். சேர்த்தது 10,000 ரூபாய். கோடி லட்சங்கள் எல்லாம் சேர்க்கல. கொழும்புல 10,000 ரூபாய் வச்சு வீடு வாடகைக்காவது எடுக்க முடியுமா? ஆனா அவங்க நம்பிக்கை என்ன? என்னால் முடியும். 3-4 மாதங்களாக 10,000 ரூபாய் தான் சேர்த்தேன். இந்த வெள்ளம் வந்ததற்கு பிறகு நான் ஏதாவது இந்த மக்களுக்கு செய்யணும்னு தோணுது, எங்கிட்ட இதுதான் இருக்குது, அதை நான் போட்டுக்கிறேன், உரியவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இதுதான் நாம் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கிறது. ஒருவருக்கொருவர் மாறி மாறி நாம் அத்தனை பேரையும் பாதுகாக்கிற, காப்பாற்றுகிற, அடுத்த இடத்திற்கு கொண்டு செல்லுகிற இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். பொதுமக்களால் எங்களுக்கு தரக்கூடியதைத்தான் நாங்க உங்களுக்கு கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறோம். இந்த பணம் எதுவுமே எங்களுடைய பணம் கிடையாது, ஒரு ரூபா கூட எங்க காசு கிடையாது, எல்லாமே பொதுமக்களுடைய பணமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த மக்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.